தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறதுக்கு கொடுக்க வேண்டிய நிதி கிட்டத்தட்ட 3500 கோடிக்கு மேல. அதை நீ ஹிந்தி படிச்சாதான் நான் கொடுப்பேன்னு நிறுத்தி வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் அங்கே ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய ஆட்சி. விவசாய பெருமக்களுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வரக்கூடியவர்கள், தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வரக்கூடியவர்கள். ஏன் 100 நாள் வேலை? மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு யாருக்காவது 100 நாள் வேலை கிடைக்குதா? சரியா? இல்ல. 100 நாள் வேலை கொடுக்கறாங்களா? இப்ப ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை எதிர்த்து போராடுகிறோம், நாங்களும் எதிர்க்கிறோம். 100 நாள் வேலை டெல்லியில உட்கார்ந்து முடிவு பண்ணுவாங்களாம். தமிழ்நாட்டில் இங்க திருவள்ளூர் பக்கத்துல ஒரு ஊர்ல எந்த கிராமத்துல வேலை கொடுக்கணும், எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கணும், என்ன மாதிரி வேலை கொடுக்கணுங்கிறத அங்க டெல்லியில இருந்து முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா எப்படி வேலை கிடைக்கும்? கொடுக்கிற நிதியையும் நிறுத்திட்டாங்க. 100 நாள் வேலைக்கு கொடுக்கிற நிதியையும் நிறுத்தி இன்று அந்த 100 நாள் திட்டத்தையே ஒழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க.